ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் லீவு, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ நம்ம அந்த FIS/DS டேட்டா எடுத்து பார்த்தோம். ஸோ அதில் இன்றைக்கி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. FIS வந்து 3 டேஸில் பார்த்தீங்கன்னா 31,000 கோடி விற்றுருக்காங்க. இந்த 3 நாளில் 31,000 கோடி மட்டும் FIS வந்து நம்ம மார்க்கெட்லேருந்து வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ரீசெண்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சைனா மார்க்கெட்டுக்கு வந்து FIS மூவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷனை பேஸ் பண்ணி சைனாக்கு FIS வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதில் வந்து லாஸ்ட் 1 மந்தில் மட்டும் இந்த சைனாவோட ஹேங்சங் இண்டெக்ஸ் வந்து 26% வரைக்கும் ரேலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துருக்குது. ஸோ FIS வந்து பார்க்கும்போது நம்ம இந்தியன் மார்க்கெட்லேருந்து பணத்தை எடுத்து சைனா மார்க்கெட்டுக்கு மூவ் ஆகுறது போல் தெரியுது. ஸோ மோரல் இது வந்து பார்த்தீங்கன்னா FIS/DS டேட்டா. ஃபர்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா அந்த ஐடிசி அந்த ஹோட்டல்ஸை வந்து டிமர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ இப்போ அந்த ஐடிசி ஹோட்டல் டிமர்ஜருக்கு NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மேபி இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஐடிசி ஹோட்டல் டிமர்ஜ் ஆகி நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொல்கத்தா பெஞ்சு வந்து நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் ஃப்ரைடே வந்து இந்த டிமர்ஜர் ஐடிசி ஹோட்டல் டிமர்ஜருக்கு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஐடிசிக்கு வந்து ஐடிசி லாஸ்ட் க்ளோசிங் 503 ரூபாயாக இருந்துச்சு. ஸோ 500 ரூபாய்க்கு கீழே வந்துச்சுன்னா ஒரு 480 470 வந்துச்சுன்னா எகைன் ஐடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ என்ட்ரி கொடுக்கலாம். மொரலாட் இது வந்து ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸில் வந்து அப்டேட்டு. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆல்ரெடி இவங்க ஜூலை 26, 2023 அந்த டைமில் வந்து பிளாக் ராக்கும் ஜியோ ஃபினான்ஷியலும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. 50:50 அந்த ஜாயிண்ட் வெஞ்சூரில் வந்து இவங்க இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. பிளாக் ராக் அந்த டைமில் 2018 வந்து இவங்க எக்ஸிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு வேண்டி ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் கூட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சு ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் செட்டப் பண்ணுறாங்க. அதுக்கு செபி வந்து இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. ஸோ மோரட் இது வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸோட ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட் க்ளோசிங் 338 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஆக்சுவலி ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் செப்பரேட்டாக டிமர்ஜ் பண்ணி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸுக்கு வந்து அவங்க புது பிஸ்னஸுக்கு எல்லாமே அப்ரூவல் வாங்கிட்டு வராங்க. இப்போதைக்கு ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ்லாம் என்ட்ரி கொடுக்க முடியாது. ஆக்சுவலி அவங்களோட 52 ஹை வந்து 394 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதுலேருந்து இறங்கி இப்போ 338 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மோரல் இது வந்து ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஈரான் வார். ஸோ இது வந்து கண்டினியூட்டி தான் இருக்குது. இஸ்ரேல் பார்க்கும்போது மல்டிபிள் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாட்டு ஹமாஸ் கூட சண்டை, அடுத்தது வந்து இங்கே ஈரான் கூட சண்டை, அடுத்து வந்து லெபனான் கூட சண்டை. ஸோ மோரல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மல்டிபிள் வாரில் இருக்கிறாங்க இது இஸ்ரேலு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து 2 சீனியர் ஹமாஸ் லீடர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலோட அந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் வந்து 2 சீனியர் ஹமாஸ் லீடர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ஈரானில் வந்து அந்த ஆயில் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிலாம் டார்கெட் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணுறதுக்கு இஸ்ரேலு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. மோராட்டு வார் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி தான் இருக்குது. எப்படி மார்க்கெட்டில் இம்பாக்ட் ஆக போகுதுன்னு தெரில. ஒருவேளை ஆயில் ப்ரைஸ் வந்து பேரலுக்கு $10 $20 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக OMC கம்பெனிஸில் அடி விழும். மார்க்கெட்டும் இவ்வளோ தான் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தவிர்க்கிறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல வந்து அப்டேட்டு. ஃப்ரைடே இவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்டேருந்து இவங்களுக்கு ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா AD1 லைசன்ஸ் வந்து RBI கிடச்சிருக்கு. இது ஒரு ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் சர்வீஸ் லைசன்ஸு. ஸோ இது மூலமாட்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். குறிப்பாட்டு பையிங் அண்ட் செல்லிங், அடுத்து வந்து ஃபாரின் கரன்சிஸ் வந்து பாரோ பண்ணலாம் இந்தியாலையும் அப்ராட்லையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரட் இது வந்து உஜ்வன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா நம்மளோட செபியோட சீஃபாக இருக்கிற மாதாபி பூரிபுச் இவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா சில ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்துருந்துச்சு. ஸோ அது சம்மந்தமாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்லிமெண்ட்ரி பேனல் கமிட்டி, அதாவது நாடாளுமன்ற கூட்டுக்குழுன்னு நினைக்கிறேன் தமிழில். ஸோ அவங்கள்ட்ட வந்து சம்மன் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரீசெண்டாக இவங்க மேலே சில கிளைம்ஸ் எல்லாம் வந்துச்சு. அதானி ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுகள் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க மேலே வந்ததுனால இந்த பார்லிமெண்ட்ரி கமிட்டி இப்போ பார்லிமெண்ட்ரி பேனல் கமிட்டி உங்களுக்கு வந்து இப்போ சம்மன் அனுப்பியிருக்காங்க. இது செபியோட சீஃபை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி வந்து ஒரு XL EV ஃப்ளீட் அப்படிங்கிற ஒன்றா லான்ச் பண்ணுறாங்க. அதாவது இது எதுக்குன்னா பல்க் ஆர்டரை வந்து ப்ரொவைட் பண்ணுறது. குறிப்பாட்டு இப்போ அவன் சாப்பாடு ஆர்டர் பண்ணுவாங்க, ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆர்டர் 2 ஆர்டர் நீ இருந்தால் பைக்கில் கொண்டு டெலிவரி பண்ணுவாங்க. அதே பல்க் ஆர்டர்னா இது மாதிரி ஃப்ளீட்டில் கொண்டு டெலிவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் சீசனில் தான் பெருசாக யூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த சர்வீஸில் ஸ்விக்கி வந்து இந்த XL ஃப்ளீட்டில் மூலமாட்டு ஒரு 3500 மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோல் அஃபிஷியல்ஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 580 போலிங் ஸ்டேஷன் குறிப்பாடு குருகிராம் அண்ட் பாட்ஷாப்பூர் கான்ஸ்டியூன்சியில் வந்து இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்விக்கி.
ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸல் ஃப்ளீட்டு. ஸோ இது மூலமாட்டு பார்த்தீங்கன்னா பல்க் ஆர்டரை வந்து ஈஸியாக டெலிவர் பண்ணிடலாம். குறிப்பாட்டு இந்த எலெக்ஷன் சமயமும் சரி, ப்ளஸ் வந்து ஃபெஸ்டிவல் சீசனும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஸ்விக்கி போஸ்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் அப்டேட்டு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் ஸ்விக்கி ஐபிஓ வர இருக்கிறாங்க. ஸ்விக்கி வந்து 10 மினிட்ஸில் வந்து ஃபுட்டை டெலிவரி பண்ணுறதையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்விக்கி ஆக்சுவலி 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரியை வந்து சில சிட்டிஸில் இப்போ முதற்கட்டமாக தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து ஸ்விக்கியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதாந்தா ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் 508 ரூபாவில் லாஸ்ட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் ஃபோக்கஸில் இருக்க சான்சஸ் இருக்குது. ரீசன் பார்க்கும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4th டிவிடெண்ட் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபினான்ஷியல் 25க்கு அந்த போர்ட் மீட்டிங் வந்து அக்டோபர் 8 கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து 4th இன்ட்ரீம் டிவிடெண்ட் வழங்குறதுக்கு முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வேதாந்தா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க லாஸ்ட் 12 மந்த்ஸில் பார்க்கும்போது 46 ரூபா பார்த்தீங்கன்னா பெர் ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மோராட் இது வந்து வேதாந்தா ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அக்டோபர் 8 4th இன்ட்ரீம் டிவிடெண்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வர இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியா இண்டெக்ஸ், அதாவது பிஎஸ்சி லிமிடெடோட ஒரு ஹோலி ஒன் சப்சிடரி தான் அந்த ஏஷியா இண்டெக்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 3 நியூ இண்டிசஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று பிஎஸ்சி சென்செக்ஸ் 60, 65:35 அந்த இண்டிசஸ், என்னோட பிஎஸ்சி சென்செக்ஸ் 60 அப்படி ஒரு இண்டிசஸ், பிஎஸ்சி பவர் அண்ட் எனர்ஜி இண்டெக்ஸ் அப்படி 3 இண்டிசஸ் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இண்டிசஸ் பார்த்தீங்கன்னா பெஞ்ச்மார்க் ஆஃப் பிஎம்எஸ் ஸ்ட்ராட்டஜிஸ், மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம், ஃபண்ட் போர்ட்ஃபோலியோஸ், ஏஷியா இண்டெக்ஸ் இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேசிவ் ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணுறது, குறிப்பாக இடிஎஃப், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இண்டிசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏஷியா இண்டெக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. இவங்க அந்த ஃபெஸ்டிவ் சீசனை பேஸ் பண்ணி இவி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதில் பார்க்கும்போது இந்த டியாகோ இந்த மாதிரி செக்மெண்ட்டுக்கு ஒரு 40,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதே இந்த டாடா நெக்ஸானு, அடுத்து வந்து டாடா பஞ்சுக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த டாடா நெக்ஸான் இவி அந்த காருக்கு வந்து ப்ரீவியஸ் ப்ரைஸ் 14,50,000 இருக்குது. இப்போ அது வந்து 12,50,000 குறைக்கிறாங்க. ஏன்னா 2 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரிடக்ஷன் கொடுக்குறாங்க. டாடா பஞ்சு வந்து 10,99,000 இருக்குது ப்ரீவியஸ் ப்ரைஸ். இப்போ அது வந்து 9,99,000 இருக்குது. 1 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரிடக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த டிகாரு இந்த செக்மெண்ட் டாடா கர்வ் இதுக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் ப்ரைஸ் ரிடக்ஷன் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. நான் டியாகோ ஈவிக்கு மட்டும் தான் 40,000 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சாரி, நான் டிகாருக்குலாம் சொல்லிட்டேன். டிகாரு டாடா கர்வுக்கு வந்து ப்ரைஸ் ரிடக்ஷன் கிடையாது. டியாகோ ஈவிக்கு மட்டும் ஒரு 40,000 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஐடிசி பார்த்தீங்கன்னா இந்த லாலிபாப் செக்மெண்ட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமாட்டு இந்த கேண்டிமேன் டேக்கடா அந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த லாலிபாப் கேட்டகரியை வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட்டு கன்ஃபெக்ஷனரி ஸ்பேஸில் வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஐடிசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பாசிட்டிவ் அப்டேட்டு. பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அக்ரிமெண்ட், அதாவது மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணியிருக்காங்க கோல் இந்தியா கூட. எதுக்குன்னா அவங்களோட எம்ப்ளாயிஸுக்கு வந்து சேலரி அக்கௌண்ட் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறாங்க. இது வந்து கோல் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இவங்க ஒரு லார்ஜஸ்ட் எவர் கரன்சி, ஃபாரின் கரன்சி டேம் லோன் செக்மெண்ட்டுக்குள்ளே வராங்க. $1.265 பில்லியன் டேம் லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி மூலமாட்டு செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து பிஎஃப்சி பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ லார்ஜஸ்ட் எவர் ஃபாரின் கரன்சி டேம் லோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்க்கும்போது இந்த க்ரீன் எனர்ஜி, அடுத்து வந்து இந்த டீகார்பனைசேஷனை பேஸ் பண்ணி ரன் பண்ணுற கம்பெனிஸுக்கு எல்லாமே ஃபினான்ஸ் பண்ணிட்டு வராங்க. இதே மாதிரி தான் இவங்க ஆர்இசியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரீசெண்டாக இந்த ஸ்டாக்ல ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் நடக்கல. ஸோ வெயிட் பண்ண அந்த ஷேரில் ஆப்பர்ச்சுனிட்டி வருமா எப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போதைக்கு பிஎஸ்சி செக்டார் பக்கம் என்ட்ரி கொடுக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா ஸ்டாக்குமே ரேலியாக இருக்குது. ஓரளவு சில ஸ்டாக்ஸ்லாம் 20% வரைக்கும் கரெக்டாக இருக்குது பார்க்கும்போது. ஆனால் இப்போ ஒரு மார்க்கெட்டில் அடிக்கிறாங்க, நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அடி எங்கே விழுனா அந்த பிஎஸ்சி செக்டாரில் தான் அடி பயங்கரமாக விழுது. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த பிஎஸ்சி செக்டார் பக்கம் இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. JSW குரூப் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் இந்த எம்ஜி மோட்டார்ஸ் இந்தியாவில் 35% ஆஃப் த ஸ்டேக் வந்து வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் செல் அண்ட் பேட்டரி மேனுஃபேக்சரிங்கை வந்து அந்த கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ 2026 வந்து பார்த்தீங்கன்னா 10 GW இருக்கும் அவங்களோட பேட்டரி மேனுஃபேக்சரிங், செல் அண்ட் பேட்டரி மேனுஃபேக்சரிங். அடுத்த 2 வருஷத்தில் அது வந்து 50 GW/h இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஒடிசா கவர்மெண்ட் கூட ரீசெண்டாக ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணாங்க ஃபெப்ரவரியில். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்ட் பேட்டரி மேனுஃபேக்சரிங் ப்ராஜெக்ட் கட்டாக் அண்ட் பாரடைப்புங்களை தான் 40,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல மோராட் இது வந்து JSW குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இருக்குது.
நெக்ஸ்ட் இந்த சைன் டிஎல்எம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் இன்டிகிரேட்டட் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு யூஎஸ் பேஸ் அல்டெக் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியை வந்து $29.2 மில்லியன் வந்து அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து சைன் டிஎல்எம் கொடுத்த பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஆக்சுவலி லாஸ்ட் க்ளோசிங் வந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் பாசிட்டிவ் இருந்துச்சு, அப்புறம் என்ன ட்ரெண்டில் இருந்துச்சுன்னு தெரியல. ஒரு யூஎஸ் பேஸ் ஸ்டாக்காக இருக்கிற யூஎஸ் பேஸ் கம்பெனியாக இருக்கிற அல்ட்ரெக் எலக்ட்ரானிக்ஸை வந்து அவங்களோட ஹோலி ஓன் சப்சிடியாக இருக்கிற சைன் டிஎல்எம் ஐஎன்சி அது மூலம் மட்டும் இந்த சைன் டிஎல்எம் லிமிடெட் வந்து அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேல்யூஷன் $29.2 மில்லியன் இருக்குது. இதில் வந்து அப்ரண்ட் பேமெண்ட் ஆட்டு $23.4 மில்லியன் வந்து அப்ரண்ட் பேமெண்ட் ஆட் இருக்குன்னு சொல்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அவுட் மூலமாட்டு ஒரு $5.8 மில்லியன் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மோராட்டு சைன் டிஎல்எம் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.